24 கிராஃப்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ செய்ய போகிறது பெங்களூர் ஸ்டைல் பிரியாணி, அதாவது சிக்கன் பிரியாணி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி இல்லாமல் செய்ய போகிறோம் இந்த பிரியாணி. அதுக்காக தேவையான சிக்கன், சீரக சம்பா ரைஸு, சால்ட்டு, இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, சால்ட்டு, தயிர், நெய், எண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், சோம்பு, கசகசா இது எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்க போகிறோம் நம்ம. இப்போ இதில் எல்லாமே சேர்த்தாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிடும். ஸ்டவ் வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்குள்ளே கடாயை காஞ்சிச்சு, குக்கர் காஞ்சிச்சு. எண்ணெய், கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஊற்றினா போதும் நெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு மாதிரி நம்ம கொஞ்சமாக பட்டை, லவங்கம் அதெல்லாமே சின்ன கொஞ்சம் அளவு அது மட்டும் எடுத்து போட்டுருங்க. இலையோடு சேர்த்து போட்டுட்டோம்னா அதை கொஞ்சம் கலரி விட்டுட்டா நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சு விடுங்க. இப்போ நம்ம அதை அரைச்ச பேஸ்ட்டு பார்த்திங்களா, அது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் பேஸ்ட். இது அப்படியே அதை போடணும். பேஸ்ட் நல்லா இதுவாக பச்சை வாசல்லாம் போகணும். இதில் எல்லாமே இருக்குது. இதில் எல்லா ஐட்டமும் இருக்குது. இது தொன்னை பிரியாணி இப்படி தான் செய்வாங்க. இதில் நாங்கள் பெங்களூரில் ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்து அந்த ரெஃபரன்ஸில் செய்கிறோம். இது நல்லா வதங்கட்டும். ரைஸ் சீரக சம்பா அரிசி 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். இதில் இப்போது கல் உப்பு சேர்த்துப்போம் நம்ம நல்லா. அளவு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்குங்க. கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது கூட நம்ம ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி நாங்கள் ஸ்கின்னோடு எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஸ்கின் இல்லாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக வதங்கும், அதனால் சொல்கிறேன். நம்ம இது கொஞ்சம் குயிக்காக செஞ்சிடலாங்க. இந்த தம் போடுற நேரம் தான் கொஞ்சம் டைம் ஆகும் நம்மளுக்கு. மற்றபடி பிரியாணியாக நம்மளுக்கு குயிக்காக செஞ்சிடலாம். கொஞ்சம் வீட்டில் யாராவது வராங்க, அர்ஜெண்ட்டாக உடனே வராங்கன்னா அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாம். இது மட்டனில் செய்யலாம். மட்டன்லன்னா நம்ம கறி வேக்காடை போட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு மட்டனில் செய்யலாம். இப்போ சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே மீடியமான சைஸ் எடுத்துருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம தயிரை ஊற்றிக்கலாம். தயிர் போடுங்க. இல்லைன்னா கறி சாஃப்ட் கொடுக்கும் தயிர். நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிரியாணி. இந்த ஆக்சுவலாக தொன்னை பிரியாணி தான் இது. நாங்கள் பெங்களூரில் ஒரு வாட்டி சாப்பிட்டோம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.
இப்போ நம்ம இதையே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுதான் க்ரீன் சிக்கன் அது மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சிச்சுங்க, சிக்கனும் கொஞ்சம் ஒரு 40-50% வெந்திருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 2.5 அளவு ஊற்றிருக்கோம் தண்ணி, ஓகேவா? 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம், அதுக்கு 2.5 அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். ஓகே, இது நல்லா கொதிக்கிட்டுங்க, இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்குதுங்க. இதுக்கு நாங்கள் காம்பினேஷனாக சிக்கன் செய்கிறோம். இந்த சிக்கன் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இது வந்து சிக்கனில் மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், உப்பு அதை மட்டும் போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே கொஞ்சம் கடாயில் ஊற்றிட்டு எண்ணெயில் ஊற்றிட்டு அப்படியே போட்டுடணும். கடாயில் போட்டோம்னாக்கா ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அந்த தண்ணியை கழுவி ஊற்றிட்டு அதை அப்படியே வச்சுட்டே வச்சுங்க, இந்த மாதிரி சிக்கன் ரெடி ஆகிடும். இது நல்லாயிருக்கும், இது டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இந்த பிரியாணிக்கு இது சுவையாக இருக்கும், நல்லா கபாப் மாதிரி வந்துடுங்க. இது நல்லா கொதிச்சிச்சிங்களா, இப்போ இதை அரிசி போட்டுடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே ரைஸை போட்டுட்டு அப்படியே கிண்டி விடணும். அப்படியே கிண்டி விட்டோம்னா நம்மளுக்கு சுவையான பிரியாணி. இது ரைஸ் வேகட்டும். இந்த மாதிரி ட்ரையாக வந்த உடனே நீங்கள் விசில் போடாமல் குக்கரை மூடுங்க. மூடிங்கன்னா அதில் நம்ம சிம்மில் வைக்கணும், ஓகேங்களா? ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் நல்லா ஃபுல்லாக நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா விசில் வரக்கூடாது, ஆனால் சிம்மில் வைக்கணும். சிம்மில் ஃபுல்லாக வச்சுட்டு இது பண்ணலாம். இப்போ இருங்க, நீங்கள் விசில் போட்டுடலாம். போடு. ஒரு 5 மினிட்ஸ் விசில் போட்டு விட்டுலாம். இப்போ சிம்மில் ஒரு 5 நிமிஷம் விட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக நம்ம ஸ்டீமில் வச்சோம்னாக்கா இதுவாகும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, தரமா. அழகாக இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு இப்போ ரைஸ், சீரக சம்பா ரைஸ். அழகாக இருக்கு பாருங்க, வாசனையும் நல்லா கம்மன்னு இருக்கு. இது நல்லா உதிராக வந்துடுங்க. இது நம்ம இப்போ சர்வீஸ் பண்ணலாம். பசங்களாம் சாப்பிட்றதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் இது பிரியாணி. இதுதான் தொன்னை பிரியாணி. அது அவங்க ஸ்டைல் எல்லாமே நம்ம அரைச்சதுனால எதுவும் இருக்காது, உரமாக. அது நல்லாயிருக்கும். இது கூட வந்து தயிர் பச்சடி, சிக்கன் சுக்கா பிரியாணி, பெங்களூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. கொஞ்சம் நல்லா இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நீங்கள் அதெல்லாம் போடுறோம், ஓகேங்களா? தேங்க்ஸுங்க.